ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புதினா ஊறுகாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்க போகிறோம். புதினா ஊறுகாய் பார்த்தீங்கன்னா நேற்று போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு புதினா வாங்கிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் நிறையா வாங்கிக்குவோம் ஊறுகாய் அரைக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நல்லா ஆஞ்சி வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய மண் இருக்கும், அதனால் நான் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் போட்டிருக்கேன், கொத்தமல்லியும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நம்ம கட் பண்ணி அது கூட போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு அதையும் நல்லா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். புதினா ஊறுகாய் எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதை ஃபுல்லாக பாருங்கள் எப்படி புதினா ஊறுகாய் செய்யறதுன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த இஞ்செல்லாம் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் வதக்கிறதுக்கு தேவையானது இஞ்சி, கொத்தமல்லி, நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெயில் தான் வதக்கி செய்ய போகிறேன். நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 10-11 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். புளி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா உளுந்து, தோல் இல்லாத உளுந்து, அப்புறம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் எப்படி வதக்கி புதினா ஊறுகாய் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிறதுக்காக உளுந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் எப்படி அப்படியே செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இருக்குது, சுத்தமான நல்லெண்ணெய் எப்படி பபிள்ஸ் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலே செஞ்ச நல்லெண்ணெய் இது. மிளகாவும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்ச மிளகா ஒரு 11 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாலாம் பொரிஞ்சிருச்சு, நல்லா வறுபட்டுட்டு. இப்போ நம்ம இஞ்சி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டையும் போட்டுக்கலாம். இப்போ புதினாவெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணி வச்ச புதினாவை போட்டுக்கலாம். இப்போ இந்த மல்லியை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கையாலே அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வதங்கிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சோண்டு ஆகிடும். வதங்கிறதுக்கு முன்னாடி ஆனால் நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம புதினாலாம் பச்சையாக இருக்கும்போது எவ்வளோ ஃபுல்லாக வானல் ஃபுல்லாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வதங்கி எவ்வளோ அப்படியே கொஞ்சமாக வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நல்லா வதங்கிடுது பாருங்கள். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நல்லா பிச்சு போட்டுக்கலாம். புளியெலாம் போட்டிருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுத்து பாருங்கள். இதை நம்ம அப்படியே ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஆற வைக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வதக்கின புதினாலாம் நல்லா ஆறிடுது. இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். புதினாவை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு பாருங்கள். இதை அப்படியே நம்ம வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணுன்னா புதினா ஊறுகாய் ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே பார்த்தா அப்படியே மருதாணி மாதிரியே இருக்குது. ஆனால் இது புதினா ஊறுகாய்க்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். புதினா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடேறிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா கடுகும் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். சீரகமும் போட்டுக்கலாம். நல்லா பொரியுது பாருங்கள்.
இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு இந்த டைமில் வந்து புதினாவை வந்து அரைச்சி வச்ச புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா அப்படியே எண்ணெய் மேலே வர வரையும் நல்லா பிரிஞ்சு வர வரையும் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பாருங்கள் எண்ணெய் எப்படி வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் திரண்டு வந்ததுனா தான் வந்து ஊறுகாய் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி இதை வந்து நம்ம அப்படியே சாதத்துலேயும் அப்படியே வந்து தோசை இட்லிலாம் போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புதினா ஊறுகாய் வந்து செம சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள், இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இதை அப்படியே நம்ம சாப்பாட்டில் போட்டு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக இருக்குது. இது ஆறட்டும். அப்படியே ஆறுச்சுன்னா வந்து நம்ம அப்படியே ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சோன்னா வந்து ஒரு 10 நாளைக்கு அப்படியே புதினா ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான புதினா ஊறுகாய் ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதை வந்து நம்ம வந்து சாதத்தில் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். 10 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். செரிக்கிறதுக்கு கூட செரிமானம் ஆகலை அப்படின்ட்டா கூட இது ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டேன்னா ரொம்பவே செரிமானம் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.